இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாட்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன கேட்டிங்கன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரி, உங்களிடத்தில் வெளிச்சம் நினைச்சணும், உதிக்கும் போது ஜாதிகள் நினைச்சுவாங்க வருவாங்க. உதிக்கிற ஒளியிடத்துக்கு நினைச்சுவாங்க, ராஜாக்கள் நடந்து வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் நாளையில் நினைச்சார், வெளிச்சமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எலும்பி ஒன்னாசனம் பொறுக்கு எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் என்ன செஞ்சு உதித்தது. கர்த்தருடைய மகிமை உதிக்கணும். இப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதிக்க வேண்டுமானால் நம்ம தேவ சமுதில் அநேக நினைச்சணும். காத்திருக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே நினைச்சு உதிக்கும். அல்லேலூயா. அந்த 2ஆம் போட்டுக்கு, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். நம்ம தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய மகிமை நினைச்சணும், காணப்படணும். இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லணும். அதான் இன்னைக்கு இருந்தால் அந்த கெடுக்கிறதுக்காக பிசாசு சாத்தான் நினச்சிடான்னா, அவன் வந்து முழு பலத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகள்கிட்ட முழு பலத்தோடு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் பலம் வந்து அவன் ஒன்றும் இல்லை, அவனுடைய பலன் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ஆடுற வரைக்கும் ஆடுறதுக்கு வச்சுருப்பார் ஆண்டவர். அவர் அனுமதி இல்லாமல் ஆட மாட்டான். ஆண்டவர் வந்து பக்கத்தில் வந்துட்டாலே தெரிச்சிட்டு ஓடிடுவான் சாத்தான். அதனால் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். சில காரியங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கட்ட, பாரு நான் என்னுடைய பலன் எப்படின்னு சொல்லி பாரு கர்த்தருடைய பிள்ளைகிட்ட அவர் பலன் இருக்கிறத அவர் நிரூபிப்பார். நீ ஒன்றாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிம்பார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளை நம்ம மேலே கர்த்தருடைய ஒளி இருக்குது, கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்குது. அப்படி மகிமை இருந்துச்சு நம்ம மேலே காணப்படுறதுனால சாத்தான் வந்து அவனால் இருக்க முடியாது. எல்லா பிள்ளைகளையுமே இருளுக்குள்ளே தள்ளணுன்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். எல்லா பிள்ளைகளையும் இருளுக்குள்ளே தள்ளணுன்ட்டு அவன் அதுக்கு டைம் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் அந்த இருளின் பாதையில் தள்ளுறதுக்கு முழு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பான். அதனால் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இருக்கும் போதும், கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும் போதும் அவனால் இருக்க முடியாது. போராடிக்கிட்டே தான் கிடப்பான். அவன் போராட்டக்காரன் போராடிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு வேறு வேலையே கிடையாது. அதனால் அவன் நினச்சான், கடைசி நேரத்தில் ஆண்டவர் சபுக்கு எடுத்து வெளுப்பார் போவான். அவரும் அடிச்சு நொறுக்கி போடுவார், தூக்கிட்டு அந்தால காணாமல் போயிடுவான். அவ்வளோதான். அதனாலேக்கு ஆண்டருடைய பிள்ளைகளாக யாராக நினச்சி தான் கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே என்ன செய்யணும், உதிக்கணும். கர்த்தருடைய மகிமை மேலே உதிக்கும் போது தான் அவன் சும்மா இருக்கிறவங்களெல்லாம் விட்டுருவான். சும்மா இருக்கிறவங்களெல்லாம் சும்மா நம்ம ஆளுக்க தானே விட்டுட்டு போயிடுவான். ஆனால் தேவ மகிமை தேவ வெளிச்சம் எந்த பிள்ளைங்கிட்ட இருக்கோ அந்த பிள்ளைங்கிட்ட தான் போராடிக்கிட்டே கிடப்பான். பொய்யுக்கு பிதாமாக இருக்கிற முழு பலத்தோடு போராடுவான். பொய்யை ஊதிக்கிட்டே அலைவான். அவனுக்கு இருக்க முடியலை. பாவம் சொல்லக்கூடாது. அவனெல்லாம் எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வர. அதனால தான். அதனால் தேவ பிள்ளைகளாக யாராவது சரி தான் கர்த்தருடைய மகிமை ஒரு பிள்ளைங்க மேலே இருக்குது, வெளிச்சம் ஒரு பிள்ளைங்க மேலே இருக்குன்னா அந்த போராட்டக்காரன் என்ன செஞ்சிருவான், வந்து நிற்பான். போராடுறதுக்காக வந்து நிற்பான். தள்ளுறதுக்கு தான் முயற்சி எடுத்துருப்பான். ஏசப்பாவே ஞானசானம் எடுத்து முடித்த உடனே நினச்சி பரிசுத்தாவியனால வனாந்தரத்துக்கு கொண்டு போட்டு சாத்தான நினைச்சு சோதிக்கப்படுகிறதுக்கு என்ன செஞ்சார், சாசன சோதிக்கப்படுறதுக்கு கொண்டு போகப்பட்டிருந்தார். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய வெளிச்சம் இருக்குமானா சாத்தானுக்கு இருக்க முடியாது. அவங்ககிட்ட தான் போய் போராடுவான். சும்மா இருக்கிறவங்ககிட்ட போராட மாட்டான். அவன்கிட்ட அவனை பாதிப்பு இல்லாமல் போய்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள மேலே அப்படி ஜென்டில்மேனாக இருப்பான். என்னிட என்றைக்குனாலும் நம்மளால் தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அவன் ஆளு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் போராட்டி அவன் கிரியில் அழித்து ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தில் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க, ஊழியத்தில் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க, தேவனுடைய ஊழியத்தை ஓடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் சரி தான், மிஷினரி ஊழியமாக இருந்தாலும் சரி தான், விசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி தான், குருவானவர் ஊழியமாக இருந்தாலும் சரி தான், கடை விசுவாச குடும்பத்தில் விசுவாச பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான், அவங்க மூலியமாக பிசாசுக்கு பிரச்சனை வருதுன்னா உடனே தட்டி விட்றதுக்கு தான் வேலையை பார்ப்பான். அதனால் தேவ பிள்ளைகளையே இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்க எவ்வளவோ போராட்டங்களும் எவ்வளவோ பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கிறபடினால், கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்கிறபடினால், கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேலே இருக்கிறபடினா அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. அந்த ஜாதிகளும் ராஜாக்களும் எங்கே நடந்து வந்துருவாங்களோன்னு சொல்லி தான் அவன் தேவ வெந்து போய் அலைவான். அதனால் தெய்வ பிள்ளைகளைங்க அதை ஒன்றும் பார்க்காதபடி இங்கே ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் ஜெபத்தை மட்டும் நல்லா ஃபயராக இருங்க. ஜெபத்தில் முச்சுதாமல் ஜெபத்தை மாட்டுறீங்க. உங்கள் ஜெபத்தில் ஜெபத்தை தடுக்கிறதுக்குனாவே முயற்சி எடுப்பான். ஜெபத்தை தடுக்கணும் அவனுக்கு. அப்படி ஜெபத்தை தடுத்துட்டோன்னா நம்ம பாஸ் ஆகிடலான்னு அவன் நினைப்பான்.
அப்போ தான் தானியலுக்கு விரோதமாக எழும்புனான். அவன் ஜெபத்தை தடுத்துட்டோம்னா போதும், ஒன்றும் பண்ண முடியாது. ராஜா 30 நாள் அளவும் ராஜா நீர் தானே மக்களுக்கெல்லாம் நீ பராமரிக்கிறீரே. அதனால இந்த அரண்மனையில் வேலை செய்கிற எல்லா மக்களும் என்ன செய்யணும், ராஜாவை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற மக்களே இந்த ராஜாக்கிட்ட போய் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஏன்கிட்ட ராஜா என்ன செஞ்சார், தானியேலை உயர்த்தணும்னு நினச்சிருப்பார். தானியேலை என்ன செஞ்சு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருப்பார். ஆனால் அந்த தரியு ராஜா அந்த இடத்துல என்ன செஞ்சுருந்தாருன்னா, தானியேல் உண்மை உத்தமத்தோடு ஜெபிக்கிற மகனாக இருந்தார். அந்த ஜெபிக்கிற மகனாக இருந்தனால அவருக்கு விசேஷ ஆவியை ஆண்டவர் கொடுத்துருந்தார். தானியேலுக்குள்ளே விசேஷ ஆவி இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தானோ. 4ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் அவன் மேல் குற்றம் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவங்க அதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசி பாகம் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும். அவர் நீதியின் தேவன், நீதி செய்கிற நியாயாதிபதி. அவர் எல்லாம் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும்னா உண்மை உள்ள பிள்ளைங்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உண்மை உள்ள பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் நம்ம அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடாது. பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்தோம்னா நம்ம ஆண்டவர்களை வளர்ந்துக்கிடவே முடியாது. அந்த தானியலை உயர்த்தணும், அந்த அரண்மனையில் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த 2-3 ஆசனம் போட்டு பாருங்க. மத்தி பாகத்தில் விசேஷ ஆவி இருந்தபடியினால் தானியலுக்குள் விசேஷ ஆவி இருந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். நல்ல நல்ல ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பார். தரியு ராஜாவுக்கு அது நல்லதுன்னு கண்டு அந்த அரண்மனையில் அவனை நல்ல உயர்த்தணும்னு முடிவு பண்ணார். அங்கே இருக்கிற மக்களுக்குள்ளே போராமல் போட்டி வந்துட்டு, அந்த போராமல் போட்டி கொண்டு வர்றது யார், பிசாசு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல உண்மையாக இருப்பாங்க, ஆண்டவர் பயந்து இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் அறியலைன்னு வச்சிங்களேன், நிறைய பத்துட்டு உண்மையாக இருக்காது. 1-2 பத்துட்டு நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் பேர் நல்லா உண்மையாக இருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, உண்மை உள்ளனா இருந்த அப்படின்னா அவங்க மேலே என்ன செய்யலை, குற்றம் கண்டுபிடிக்க முடியலையா. அதனால என்ன செய்யணும், அவங்க போடுற திட்டம் என்ன தெரியுமா, அந்த ஜெபத்தை தடுத்துடணும். அந்த ஜெபத்தை தடுத்தாச்சுன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அவன் காலையிலே மதியம் சாயங்காலம் வேலையில் என்ன செஞ்சால் நல்லா ஜெபம் பண்ணுறதுல கரெக்டாக இருந்தான். ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்தார் தானியேல். அவருடைய ஜெபத்தை தடுத்துட்டோம்னா அவன் இந்த உயர்வுக்கு போக முடியாது. அப்போ அந்த பிசாசு என்ன தாறுமாறு ஆக்கிடுவான் அப்படின்னு அவங்க மக்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவன் ஆண்டவருக்கு பயந்தபடினால அவங்க போட்டிருந்தாங்க, கட்டளை போட்டிருந்தாங்க. என்ன கட்டளை இது வாங்கியிருந்தாங்க, கையெழுத்து வாங்கியிருந்தாங்கன்னா 30 நாள் அளவு எந்த ராஜாவையும் யாரும் வணங்கக்கூடாது, 30 நாள் அளவில் அவங்க யாரையும் வணங்காதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தானியேல் இந்த டெய்லி எப்பவும் செய்கிற மாதிரி 3 வேளையும் கரெக்டாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதை பார்த்து ராஜாட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. ராஜா என்ன செஞ்சாருன்னா, தானியேல் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தபடினால் அவருக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் கையெழுத்து போட்டுட்டுமே என்ன செய்யன்னு சொல்லி அந்த கையெழுத்து என்ன ராஜாவை மீறி அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த சிங்கத்தின் கபியில் என்ன செஞ்சிடணும், வேறு தெய்வத்தை வணங்கினாங்கன்னா சிங்கத்தின் கபியில் கொண்டு எரிச்சிடணும், தள்ளணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருப்பார். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவன் தேவனை நோக்கி என்ன செஞ்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். பழக்கணியை திறந்து ஜன்னலை திறந்து வச்சு அப்படியே நேரம் இருந்துச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஜெபிக்காத பிள்ளைங்க கிறிஸ்தவங்களுக்கு அவங்க ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாது. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அவங்க மனசாட்சி கொல்லும், ஜெபிக்கலை, ஜெபம் பண்ணலன்னு. நான் என்னை வச்சு தான் சொல்கிறேன், எங்கேயும் போக முடியாது. எங்கேயும் போனாலும் ஜெபம் பண்ணுறதுக்கு நான் முன்னுக்கிட்டே ஜெபம் பண்ணிடணும். இல்லாட்டி ஜெபம் பண்ணலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படி தான் ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கும். அதே மாதிரி தானியேலுக்கு அந்த மனசு பரிதபிக்கிறதுனால அவன் கரெக்டாக ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை அவன் கொடுத்ததுனால அவனுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. சிங்கக்கவிலே தூக்கி போட வேண்டிய பிரச்சனை வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் சிங்கமே நீ கடிச்சு கொதறி போட்டுட்டாலும் கூட கொண்டு போட்டாலும் கூட ஆண்டவர்கிட்ட போயிருவேங்கிற ஒரு தைரியத்தோடு இருந்தார். ஆனால் ஆண்டவர் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு சொன்ன அந்த வசனம் அவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் சிங்கத்தை அனுப்பி சிங்க கபியில் தூக்கி போட்ட தானியேலை தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டாராம். அந்த உள்ளே போய் வாயை கட்டி போட்டார். அந்த சிங்கம் அவாடு கிடக்குது. அப்போ அவர் தானியேல் உள்ளே இருக்கிறாரு. ராஜா வாராரு, அதிகாலையே எழும்பி வாராரு. ஜீவனுள்ள தாசனாகி தானியேலே
நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறவர்லேருந்து, நான் உமக்கு விரோதமாகவும் என் தேவனுக்கு விரோதமாகவும் நான் எந்த குற்றமும் செய்யலை, அதனால் என் தேவனை என்ன செஞ்சார், தப்பு வித்தார் அப்படின்னு சொல்லுவார். அலையிலுயா, நான் தேவன் தப்பு வச்சார். அலையிலுயா, நான் தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு உயர்வு தான். ஜெபிக்கும்போது பிரச்சனைங்க வருது, நெருக்கடி வருதுன்னு சொல்லி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா என்ன செய்ய, அந்த உயர்வை தடை பண்ணுறதுக்கு பிசாசு நிறைய பிளான் பண்ணுவான். அவன் பிளான் எல்லாம் அவன் போடுற பாய்ச்சாலாம் ஒன்றும் பழிக்காது. நீங்கள் தேவனுக்கு முன்னால் மட்டும் பயத்தோடு உண்மை உத்தமத்தோடு நீங்கள் இருங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அதனால் தேவ பிள்ளைகளாகி உங்கள் இடத்துல கர்த்தருடைய ஒளி இருக்குது, கர்த்தருடைய வெளிச்சம் இருக்குது. தேவ பிள்ளைகளாகி உங்கள் மூலயமா நிறைய ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எங்கே வந்துடுவாங்களேன்னு சொல்லி தான் பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி 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 அவனால் இருக்க முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை பிசாசுக்கு. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றி 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 என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே அலைவான். அவனுக்கு வேறு வேலையே கிடையாது, அதுக்கு அது இடம் கொடுக்குற பிள்ளைங்களை அப்படியே நிம்மதியும் கெடுத்துருவான். அதுக்கு அவனுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க நிம்மதியும் கெடுத்துருவான், அவங்களையும் நினச்சிடுவான், அழிக்கணும்னு திட்டம் போடுவான். நான் தேவ பிள்ளைகளை நம்ம ஜாதிகளும் ராஜாக்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்துக்கு வர்றாங்கன்னா வெளியேற, ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேற பெற்றது, அதுக்கு விலையே இல்லை. அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், அந்த ராஜாக்களும் ஜாதிகளும் உங்கள் போனால் வரப்போகிறாங்கன்னா ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஒரு நாள் அந்த கூட்டங்கள் வரும், ஐயோ நான் ஜெபம் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. ஒரு நபர் வந்து எனக்கு விரோதமாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டான், எனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. அப்போ எனக்கு அது என்ன சொல்ல ஒரு மந்திரம் செய்தாங்க. அப்போ நான் அந்த மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இப்படி மந்திரம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது ஒரு நாள் தான் விட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ பண்ண ஜெபத்தை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இரு, விட்டுறாதே அப்படின்னாங்க. உடனே திருப்பி அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா ஆண்டவருக்கு பிடிக்கும். இது மாம்சத்தை பிசாசு என்ன செஞ்சுனா அவங்கள வச்சு கெடுத்துக்கிட்டு அலைகிறான். அப்போ அந்த ஆத்மா, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து தேவனுக்கு உரியது, வெளியேற பெற்றது, அவருடைய அந்த ஆண்டவர் அறியாத மக்கள் தான். ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவ சுத்தமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கா நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, அவங்களுக்கு ஜெபத்தை விட்டுறாது அப்படின்னாரு. உடனே அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படலை, ஆனால் ஒரு நாள் ரட்சிப்பார். அந்த அவங்க என்றைக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரோ நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால் யாருக்கு நம்ம ஜெபம் பண்ணாலும் ஜெபம் வீண் போகாது, ஒரு நாள் இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. அதனால அவங்க நம்ம ஒருத்தங்களுக்கு பாரப்படி ஜெபம் பண்ணால் அவங்க மூலம் நம்மளுக்கு பிரச்சனை நிறைய வரும். அப்போ தான் இந்த பொம்பளைக்கு போய் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நமக்கே மனசு கஷ்டமாக போயிடுற மாதிரி வைக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிறீங்க, அந்த ஆத்மாவை கர்த்தர் நேசிக்கிறார். அதனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ஆத்மா வம்பா போயிடக்கூடாது. ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஜாதிகளையும் ராஜாக்களையும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். நம்ம மேலே உதிக்கிற ஒளி இடத்துக்கு வருவாங்க எல்லாருமே. நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவருடைய வெளிச்சத்தின் மித்தம் அவங்க வருவாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் விட மாட்டார். பாருங்கள், அதே மாதிரி கர்த்தருடைய வெளிச்சம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஒளி நம்மகிட்ட இருக்குன்னா தானியில் உயர்த்தின தேவன் நம்மளும் உயர்த்துவார். அந்த இடத்துல பாருங்கள், எத்தனை பேர் எதிர்பார்த்தாங்க தானியில் அழிக்கப்படணுன்ட்டு. தானியில் உயர்வுக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ போராடினாங்க. அவங்க போராட்டம்லாம் தோல்வி அடைஞ்சிது. தானியேலின் தேவன் தான் தேவன் என்று ஆர்ப்பரித்தார் ராஜா. அங்கே இருக்கிற மக்கள்லாம் தானியேலின் தேவனுக்கு தான் தலை வணங்கி எல்லா மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகவே செய்யாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தை தடை பண்ணுறது பிசாசு எவ்வளவோ முயற்சி பண்ணுவான். ஜெபத்தை தடுக்கிறது அவன் தடை பண்ணுவான். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. தேவ பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக ஜெபத்தில் இருந்துச்சு வேறு வல்லமையாக வெளிப்படுவார். அந்த ஜெபத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க, நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஜெபத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதான் தேவ பிள்ளைகளாக நம்ம எப்பவும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அது பாட்டு வருதுன்னா நம்மளை ஆண்டவர் உயர்த்த போகிறாரு ஒன்று. அப்புறம் நம்மளை தேடி ஜாதிகளும் ராஜாக்களையும் கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுக்கு முன்பாக பயந்துருங்க, தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையாக இருங்க, தேவனுக்கு முன்பாக மௌனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக அநேக மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களோடு செபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த நாளிலையும் கூட தகப்பனே மக்கள் ஸ்தோத்திர கர்த்தாவே, ஜெபத்தை குறித்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரையா
ஆண்டவரே நீர் எங்களோட பேச நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய ஒளி எங்கள் மேலே உதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. உங்கள் வெளிச்சம் எங்கள் இடத்துல வர்றதுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த வெளிச்சத்தை இடத்துக்கும் அன்றரை ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒளி இடத்துக்கும் ஜாதிகளையும் ராஜாக்களையும் இந்த அழைத்து வர போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இசாப்பா. உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாம் என்னென்ன காரியத்தில் உண்மையாக இருக்கணும் எல்லாத்திலையும் உண்மையாக இருக்கும்போது தகப்பனே தானியேலை உயர்த்தின தேவன் எங்களையும் நீ உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசாப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க இசாப்பா. உங்களுடைய கரம் கிரியை செய்யட்டும், வல்லமையாக வெளிப்படுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். எங்களுடைய குறைகள் குற்றம் எது இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரே எங்களுக்கு முன்பாக இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் ஏசப்பா. உங்கள் நாமும் மகிமைப்படட்டும் ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தகப்பனே நீர் கிரியை செய்யுங்கப்பா. உடைய பரிசுத்த கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவி நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவலுமே பரிசுத்தநாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.